ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னவாக இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Four of Pentacles, Queen of Wands, Page of Pentacles, Knight of Wands, Chariot, Four of Swords, Nine of Wands, Judgment, Six of Swords, Ace of Swords, Hierophant, Five of Pentacles. So bottom of the deck, Three of Swords. Seven of Swords, Ace of Swords, Four of Swords, Judgment, Temperance, Queen of Cups, Ten of Pentacles, Hierophant, okay, Ace of Wands, Emperor, Eight of Pentacles, Queen of Swords, Tower. Okay. ஓகே, ஸோ இப்போ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, தென் அவங்க மைண்டில் என்னென்ன தாட்ஸ் ஓடிட்டு இருந்திருக்கும், தென் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் தான் பார்க்குறோம். இது பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே 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 தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனை மூவ் ஆன் ஆகிட்டு, நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு. ஸ்டார்டிங்கில் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு, தென் அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, தென் ஆக்சுவலி ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் இன்னைக்கு நீ நீ எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்க, நீங்கள் இந்த பர்சனை ஆத்மார்த்தமாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க. இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ்
எல்லாம் தெரிஞ்சும் ஒரு டைமில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு மேபி 2 பேரும் செப்பரேஷன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், யார் எப்படி போனால் எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பர்சன் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, அது உங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆக்கிட்டு, பயங்கரமாக உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட சுச்சுவேஷனில் இவர் ஆக்சுவலி எமோஷ்னலி வீக் ஆகிற டைமில், இல்லைங்க டவுன் ஆகிற டைமில், இல்லைங்க இவருக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய டைமில் நீங்கள் போய் நின்றுட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி இவரை ஹெல்ப் பண்ணிட்டு. பட் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ் வந்து நின்றுட்டு இல்லை, உன்னோட ப்ராப்ளத்தை நீயே ஷார்ட் அவுட் பண்ணு. இல்லைங்க ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், செல்ஃபிஷாக அந்த ஒரு போஸ்ன்னு ஓடிட்டு உங்களை விட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். சிலவங்களுக்கு செப்பரேஷன் ஆகி 6 months இருக்கலாம், உங்களுக்கு செப்பரேஷன் ஆகி 5 months இருக்கலாம். ஓகே, மேபி ஜூன் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க மே மந்தாக இருக்கலாம் செப்பரேஷன் ஆனது. தென் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு காண்டாக்ட் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, இல்லைங்க ஒரு நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க காண்டாக்டில் இருந்தும் கம்யூனிகேஷனில் இருந்தும் ஒரு என்ன சொல்கிறது ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பந்தமும் ஒன்றும் உள்ளது ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தென் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் நமக்கு பார்க்குற டைமில் இங்கே நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் இவர் வந்து கூட இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாரையும் தன்னை பக்கத்தில் கண்ட்ரோல் பண்ணி வைக்க ஒரு கேரக்டர். இவர் என்ன சொல்கிறது, இவர் ஆக்சுவலி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவர் சொல்லுவார். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறதா இருந்தால் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அதில் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆக்கிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம்னா பேக்அவுட் ட்ரெடிஷ்னல் பர்சன், மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணுறீங்க. ஓகே, எல்லாரும் ஒரு சொல்லுவாங்க. ஓகே, இவருக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், சொசைட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஃபேமிலிக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகே, ஆக்சுவலி உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, கல்ச்சர், காஸ்ட், ரிலீஜியன்ஸ் இதில் டிஃப்ரென்ஸ் உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் ரொம்ப ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் எனி டைம் இவருக்கு நேம் இம்பார்ட்டன்ட், சொசைட்டி, ஃபேமிலி, பயங்கர ட்ரெடிஷ்னலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு பர்சன் ஆகும். இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பயங்கர டிசிப்ளின் ஒரு கேரக்டர், அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். எல்லா பர்சன்ஸ் மாதிரி இல்லை, இந்த ஒரு பர்சன் கொஞ்சம் சம்திங் ராங். ஏன்னா இவர் பயங்கரமாக அந்த ட்ரெடிஷ்னலுக்கு வந்து கோயில் குளம் இந்த மாதிரி பயங்கரமாக ட்ரெடிஷ்னலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பர்சன், ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலிக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு பர்சன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது ஃபேமிலி. இவர் ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இல்லைங்க ஃபேமிலிக்காக உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இவர் எஸ்டர்டே நைட் உங்களை பற்றி ஃபீல் பண்ணாரா, இல்லைங்க உங்களை பற்றி மிஸ் பண்ணாங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் நோக்கி கோடிங்க வரவே இல்லை. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனாக இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ஒரு செப்பரேஷனில். ஓகே, மேபி செப்பரேஷன் கொஞ்சம் லாங் செப்பரேஷனாக இருக்கலாம். இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே ஓகே தென் உங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேலன்ஸ் இல்லை. ஓகே, பட் எல்லோரும் சொல்ல முடியாது. ஒரு சிலவங்க செல்ஃப் ஃப்ளோ பண்ணி மெடிடேஷன்ஸ் பண்ணி இன்னர் ஒர்க் பண்ணி உங்களை பேலன்ஸாக நீங்கள் வச்சுட்டு, ஒரு சிலவங்களுக்கு பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் தான் இப்போ என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம எமோஷ்னலி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு க்ரோ ஆகணும், நம்ம எமோஷ்னலி நமக்கு பேலன்ஸ் வேணும். எமோஷ்னலி பேலன்ஸ் சொல்லும்போது என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மனசில் ஆகுது. ஓகே, ஸ்டார்டிங் நம்ம மேலே தப்பு கிடையாது, நம்ம ஓன்லி ஸ்நேகத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கோம், பட் நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் நம்மளோட ஸ்நேகத்தை இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அது ஃபீல் ஆகிற டைமில் ஆக்சுவலி நமக்கு தெரியும் நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் கிடையாது, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் மேலே தான் மிஸ்டேக்கு. ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்நேகத்துக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகே, அப்படியே இருந்த பிறகும் நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் மேலே தான் மிஸ்டேக்கு. இது தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் அவங்கள கால் பண்ணுறது, அவங்க வேணும் போய் முன்னாடி போய் நிற்கிறது, இதுக்கு பார்த்து நம்ம சேசிங்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மேலே மிஸ்டேக்கானு உங்களுக்கு தெரியும்ல, அப்போது உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ், உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா,
எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ எமோஷன் இருக்கட்டும், எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனையாக இருக்கட்டும், உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சைலண்டாக இருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கான ஜஸ்டிஸ், உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்றது வரைக்கும் நீங்கள் அங்கே போகக்கூடாது, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது எத்தனை வருஷம் ஆகட்டும். ஓகே, அப்போ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பேலன்ஸில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ், உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு 2 இயர்ஸ் டைம் எடுக்குது, இல்லைங்க ஒரு 3 இயர்ஸ் டைம் எடுக்குது. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு நாளும் நமக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப்போட பெயின் வந்து ஓவர்டேக் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் ஆகும். பட் அந்த சுச்சுவேஷனையும் உங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனையாக இருக்கட்டும், சம்டைம் மிஸ்ஸிங் ஃபீல்ஸ் இருக்கும், சம்டைம் சேசிங் பண்ண தோணும். பட் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னு தெரிகிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்கள சேசிங் பண்ணாமல் உங்களுக்கான ஜஸ்டிஸ், உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வர்றது வரைக்கும் நீங்கள் பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். இதான் நம்ம எமோஷ்னலி பேலன்ஸ் சொல்கிறோம். இந்த எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். தென் நமக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தான் நமக்கு அந்த 1 or 2 இயர்ஸ் நமக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னா நமக்கு அந்த பேலன்ஸில் நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, டிட்டாச்மெண்ட்டில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எமோஷ்னலி பேலன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எமோஷ்னலி பேலன்ஸ் கிடைக்காது. காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த பர்சன் கூட அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு வேணும் பரவாயில்ல, இந்த ஒரு பர்சன் தப்பு பண்ணியிருக்காங்க, ஓகே நான் அதை மன்னிச்சிடுறேன், எனக்கு அந்த ஒரு பர்சன் வேணும்னு தோணும். ஏன்னா உங்களுக்கான ஜஸ்டிஸும் வேண்டாம், ஜட்ஜ்மெண்ட்டும் வேண்டாம், எனக்கு இந்த ஒரு பர்சனோட ஸ்நேகம் போதும், கேரிங் போதும், அஃபெக்ஷன் போதும், அப்படி தான் நீங்கள் நிற்பீங்க. பட் டிட்டாச்மெண்ட்னு ஒரு வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிற டைமில் தான் உங்களுக்கு டிட்டாச்மெண்ட்டில் நம்ம நிற்கிற டைம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த பர்சன் மேலே ஸ்நேகமோ ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ நமக்கு எதுவுமே இருக்காது, நம்ம எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகிடுவோம். ஓகே, அப்போ ஆப்போசிட் பர்சனுக்கு மேலே ஸ்நேகமோ ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ இல்லைன்னு சொல்லும்போது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சி ஆகணும். முன்னாடி மாதிரி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 3 இயர்ஸ் நின்னேன், ஒரு 4 இயர்ஸ் நின்னேன், எனக்கு அதில் ஒரு அவுட்கமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லைங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகிற டைமில், ஓகே உங்களுக்குள்ள இன்னியா பேலன்ஸ் ஆகிற ஒரு டைமில் உங்களால் வந்து எத்தனை வருஷம் அந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன்ஸ், ஒரு அஃபெக்ஷன்ஸ் இல்லை, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களால் எத்தனை வருஷம் வேணாலும் நிற்க முடியும். டிட்டாச்மெண்ட்டாக நீங்கள் நின்னீங்கன்னா உங்களால் நிற்க முடியும். எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், அவன் என்னை சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கான், அவன் ஏமாற்றிட்டு போயிருக்கான், அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்கணும், இல்லைங்க அவன் எனக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண மாட்டேன், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் அது வரைக்கும் நான் கோயிங் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போவேன். இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வர்றதுக்கு பேர் தான் நம்ம எமோஷ்னலி பேலன்ஸ் சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்மளை மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, மிஸ்டேக்ஸ் நம்ம மேலே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் சேசிங் பண்ணுறனால உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸோ இல்லைனா உங்களுக்காக ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கோ கட்டாயம் கிடைக்காது. அப்போஸ் இருக்கிற பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிடுங்க. ஓகே, நிறைய பேர் கேட்குறீங்க, கமெண்ட் பாக்ஸ் நான் ரீட் பண்ணேன். ஆக்சுவலி எப்படி மேம் மூவ் ஆன் ஆகுறதுன்னு கேட்டீங்க. ஓகே, எப்படி மூவ் ஆன் ஆகுறதுனா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு மனசாகும். ஒரு மனசு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள பற்றி திங்க் பண்ணி அவங்களோட ஃபேஸ், அவங்களோட பியூட்டி, அவங்களோட ஸ்மைல், நம்ம மைண்டுக்கு 24/7 அவங்க தாட்ஸை கொடுத்து நம்ம அட்டாச்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் அட்டாச்ட் ஆகிற ஒரு பட்சத்தில் அது மூவ் ஆன் ஆகுறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரமான விஷயம் கிடையாது. பட் டைம் எடுத்துக்கும், நமக்கு பேஷன்ஸ் இருக்கணும். ஓகே, கொஞ்சமாக தான் மூவ் ஆன் ஆக முடியுமே தவிர ஒரே நாள் 2 நாளில் இங்கே மூவ் ஆன் ஆகவே முடியாது. அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாகும். ஓகே, ஸோ மூவ் ஆன் எப்படி ஆகுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணாங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பண்ண வேண்டிய விஷயம் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நீங்கள் ஜீவிக்கணும். முடிஞ்சு போன விஷயங்களை திங்க் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நமக்கு முடிஞ்சு போச்சு, அது எதுவுமே பண்ண முடியாது. நேற்று வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் அடிபட்டுருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பில் விழுந்திருக்கலாம், இல்லைங்க உங்களை 4 பேர் சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அது எல்லாமே நமக்கு ஒரு லைஃப் லெசன் தான். நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு லெசன்.
அப்போ நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் மைண்டை திங்க் பண்ணக்கூடாது. நேற்று ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா அதை நேற்றோடு விட்டுடுங்க. நேற்று உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டோம்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் அழுதுக்கோங்க. அது நேற்றோடு முடிச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி திங்க் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சேட் ஆகுவீங்க, டிப்ரெஷனாக. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை உங்கள் மைண்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சேட் ஆகிடுவீங்க, டிப்ரெஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காலையில் நீங்கள் எழும்பும்போது அந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போன ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி காலையில் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்? மறுபடியும் அதே கோபம், மறுபடியும் அதே ஃபீலிங்ஸ், மறுபடியும் அதே எமோஷன், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாலுன்னு சொல்லிட்டு காலையில் நீங்கள் டென்ஷன் ஆகுவீங்க. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் நீங்கள் இங்கே திங்க் பண்ணுற டைமில் கட்டாயம் நீங்கள் சேட் ஆகுவீங்க, கட்டாயம் நீங்கள் டிப்ரெஷன் ஆகுவீங்க. ஓகே, அது நமக்கு மூவ் ஆனே ஆக முடியாது. ஸோ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணுங்கள். அது திங்க் பண்ணாதுங்க, அந்த ஒரு திங்கிங்கை மைண்டு கொடுக்காதுங்க. அது நீங்கள் திங்க் பண்ணுறனால நீங்கள் ஃபாஸ்ட்டில் நீங்கள் ஏமாந்தீங்க, அழுதிங்க, அது முடிஞ்சு போச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை திங்க் பண்ணாதுங்க. தென் ஃப்யூச்சரை திங்க் பண்ணாதுங்க. ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையாது, அது இறைவன் கையில் தான் இருக்குது. நான் செல்ஃப் லவ் பண்ணுறேன், நான் ஹை வைப்ரேஷன் இருக்கேன், அப்போ எனக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு நாளைக்கு கிடச்சிடும், நாளைக்கு கழிச்சு கிடச்சிடும், இந்த ஒரு ஃப்யூச்சர் பற்றின திங்கிங் இருக்கக்கூடாது. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் ஜீவிக்கிறேன். இன்றைக்குள்ள 24 hours மட்டும் தான் நமக்கு இங்கே நிஜம். காலையில் எழும்புறீங்க, நைட்டு உறங்குறது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு நிஜம். ஸோ உங்களோட திங்கிங் ப்ராசஸ் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். நான் இன்றைக்கி எழும்பியிருக்கேன், யூனிவர்ஸுக்கு எழும்பிட்டிங்களா? காலையில் எழும்பும்போது யூனிவர்ஸுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ஸோ இன்றைக்குள்ள ஒரு நாள் நல்லா ஹாப்பியாக போகணும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு காலையிலேருந்து நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் மட்டும் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் இருக்கணும். சரி, ஓகே, நான் 3 மணிக்கு என்ன பண்ணணும், 4 மணிக்கு என்ன பண்ணணும், இல்லைங்க எனக்கு என்ன ட்ரெஸ் போடணும், இன்றைக்கி என்ன ஃபுட் சாப்பிடணும், இல்லைங்க இன்றைக்கி லைஃப்பை நான் எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியும், இன்றைக்கி வெளியே எங்கேயும் போக முடியுமா? ஸோ இந்த மாதிரி 24 hours மட்டும்தான் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் இருக்கணும். ஓகே, ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணலாம். கெரியர், ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் திங்க் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் வைஸ் நான் இன்றைக்கி செல்ஃப் லவ் பண்ணுறேன், நான் இன்றைக்கி ரீடிங் பார்த்தேன், நாளைக்கு வந்துடுவாங்களா, நாளைக்கு கழிச்சு வந்துடும், இந்த தாட்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்யூச்சரை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஒரு பர்சன் என்னைக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு தாட்ஸ் கொடுக்கும்போது உங்கள் மைண்டு கொலாப்ஸ் பண்ணிவிடும். ஒரு மைண்டு சொல்லணும் அவங்க வரமாட்டாங்கன்னு, ஒரு மைண்டு சொல்லணும் அவங்களுக்கு வேறு ஆள் இருக்காங்கன்னு. ஸோ ஃப்யூச்சரை பற்றியான தாட்ஸ் நம்ம மைண்டை கொடுக்குற வரைக்கும் கட்டாயம் நம்ம அந்த இடத்துல சேட் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ஒன்லி ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இருக்கணும். அது இன்றைக்கு ஓகே, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். தென் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அந்த ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் பற்றிலாம் நினைக்காதுங்க. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது, நாளைக்கு நம்மளை பார்க்க முடியுமானே தெரியாது, ஸோ நம்ம கூட யார் யார் ட்ராவல் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் அடித்து புளிச்சு என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம செல்ஃப் லவ் சொல்லுது. ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க, சக்ஸஸ் உங்களை தேடி நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நீங்கள் ஜீவிச்சிங்கன்னா அவங்களால சீக்கிரமாக மூவ் ஆன் ஆக முடியும். ஓகே, நமக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சன் ஹாப்பியாக அப்படின்னு கேட்டால் ஹாப்பி ஒன்றும் பெரிய அளவுக்கு நமக்கு ஹாப்பின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பயங்கர ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, ஹார்ட் பெயின் வந்துட்டு உண்டு நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது நினச்சி நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இல்லாத நினச்சி இவருக்கு சேட்னஸ் உண்டு, பயங்கர பெயின் உண்டு. அந்த ஒரு பெயினான ஒரு சுச்சுவேஷனை கடந்து இந்த ஒரு பர்சன் ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் இடியே விழுந்தாலும் உரைச்சி நிற்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். எவ்வளோ வலி இருக்கட்டும், வேதனை இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தாக்கி பிடிக்கிற ஒரு பர்சன். இவரால் தாக்கி பிடிக்க முடிய ஒரு கழிவு உண்டு. அது யூனிவர்ஸாகவே இந்த ஒரு பர்சனை கொடுத்த கழிவாக இருக்கலாம். ஓகே, எவ்வளோ ஃபீலிங்ஸ், எவ்வளோ எமோஷன்ஸ், எவ்வளோ வலி வேதனை என்ன இருக்கட்டும் இவங்களால நின்று தாக்கு பிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பை. ஓகே, தென் இன்னொரு விஷயம், இதில் 2 பேர் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை வீடியோ பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, கரெக்டாக எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு நீங்கள் டிட்டாச்மெண்ட்டில் வந்துட்டு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் சேஸ் பண்ணிட்டு இல்லை, கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எல்லோரும் இல்லை இந்த வீடியோ பார்க்கலவங்க சொல்லுவாங்க எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனை கூட நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஸ்நேகம் இருக்கட்டும், எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கட்டும், பட் நமக்கு ஒரு இடத்துல வேல்யூ இல்லை, நமக்கு ஒரு இடத்துல ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நிற்க வேண்டாம். நமக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நம்ம நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம நிற்க வேண்டாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு இல்லை நான் சொல்லவில்லை, ஸ்நேகம் உண்டு, பட் இவரை கான்டாக்ட் பண்ணல, கம்யூனிகேஷன் பண்ணல, சேசிங் பண்ணல, நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு.
ஸோ எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், அப்படின்னா எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ், எனக்கான ஒரு வேல்யூ கிடைக்காத வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறதா கிடையாது. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டும் எனக்கு பரவாயில்ல, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்ட பெயினுக்கு எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, எல்லாரும் சொல்ல முடியாது. செல்ஃப் லோ பண்ணி அதே ஜஸ்டிஸ்க்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அப்படி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கான ஒரு டைம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கான ஒரு ஃபேவரபிள் டைம் லைஃப்பில் வந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா இந்த ஒரு பர்சன் உங்களை ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் ஆக்சுவலி ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கிற ஒரு கேரக்டர். இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இல்லாமல் கிடையாது, ஸ்நேகம் உண்டு. பட் இது ஒரு பர்சன் உங்களை ஒரு டைம் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, ஃபேமிலிக்காக இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு செப்பரேஷனில், இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டுல ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு உங்களை சேஃப்டியாக யாருக்கும் தெரியாமல் உங்களை ஹார்ட்டில் வச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் ஒருபோதும் உங்களை வந்து மறந்துட்டலைன்னா நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம், நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங், நீங்கள் கொடுத்த ஒரு அஃபெக்ஷன், நீங்கள் கொடுத்த ஒரு லவ், இதெல்லாம் இந்த ஒரு பர்சனை அப்ரோச் பண்ணிட்டு இல்லைங்க அட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். நீங்கள் கொடுத்த எல்லாமே இந்த ஒரு பர்சன் தனக்குள்ளே என்ன சொல்கிறது ஒழிச்சு வைக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க, உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. சுச்சுவேஷனால அந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு போயிருக்கலாம், பட் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாரு, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இவர் ஃபேமிலி சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஃபேமிலி கூட தான் இவர் இப்போ இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். பட்டு அது உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஃபேமிலி தான் உலகம், எல்லாம் என்னோட உயிர் மூச்சு காற்று எல்லாமே ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சனாக இவர் இருந்தாங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலி கூட அந்த ஒரு பர்சன் ஹாப்பி கிடையாது. ஏன்னா இவருக்கு ஃபேமிலி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம், இப்போது மதராக இருக்கட்டும் ஃபாதராக இருக்கட்டும் நம்மளை கேர் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு ஸ்நேகம் கொடுக்கலாம். பட் நம்மளை எல்லா விதத்துலையும் நம்மளை ஹாப்பியாக வைக்க முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் எனக்கு அம்மா போதும் அப்பா போதுன்னு இருக்கிறான் அப்படின்னா, அம்மா ஓகே, அம்மா அந்த பையனுக்கு சமைச்சு கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், ஓகே. பட் அவங்கள எமோஷ்னலி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ அவங்கள ஹாப்பியாக வைக்கிறதுக்கோ அது மதரால் ஒரு முடியாத ஒரு விஷயமாகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ ஃபேமிலி கூட தான் இருக்காங்க, ஃபேமிலிக்காக அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. பட் ஃபேமிலி கூட இருந்தாலும் இவர் ஹாப்பி கிடையாது. ஃபேமிலி கூட இருந்துட்டு உங்களோட தாட்டில் ஜீவிச்சிட்ருக்காங்க, உங்களோட எண்ணங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க, உங்களே நினச்சிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் ஒற்றைப்பட்டு நிற்கிறாரு. நீங்கள் இல்லாமல் இவருக்கு எந்த இடத்துல இவருக்கு நின்னாலும் நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, நான் ஹாப்பியாக இல்லை, எனக்கு யாரும் இல்லை, என்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் புரிஞ்சுக்கிறதுக்கோ யாரும் இல்லை, ஒற்றைப்பட்டு தான் நிற்கிறாங்க. ஃபேமிலி கூட தான் இருக்கிறாங்க, அப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நடித்து வாழ்கிறாங்க நம்ம சொல்லலாம். பட் ஹாப்பி கிடையாது. ஓகே, எனக்கு என்ன தோணுது, மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்க யாரோ ஒரு சிலவங்க ஜஸ்டிஸ்க்காக நல்லா ட்ரை பண்ணுறீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டோ டெக்னிக்கோ இல்லைங்க யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட்லையும் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் கேட்டு போராடுறீங்க அப்படின்னா நமக்கு இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வந்து காஸ்ட் ரிலீஜன்ஸ் பார்த்துட்டு எனக்கு நான் ஹையர் பொசிஷனில் இருக்கேன், எனக்கு ஒரு நேம் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இவர் ஒர்க் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஸோ எத்தனை நாள் நான் வந்து இப்படி ஒத்திக்கி நிற்கிறது, உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஃபேமிலியே உலகம்னு வாழ்ந்துருக்கலாம். பட் உங்களை பார்த்தது பிறகு நீங்கள் ஆக்சுவலி இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, பக்கா ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். பட் இவருக்கு ஸ்நேகம் ஒரு விஷயம் முதல் இவருக்கு லைஃப்பில் காட்டி கொடுத்து நீங்களாக இருக்கலாம். இல்லைங்க ஸ்நேகம்னு ஒரு விஷயம் நீங்கள் இவரோட லைஃப்பில் போன பிறகு இவர் படிச்சுட்டு உண்டு. அப்போ இவருக்கு ஆக்சுவலி ஃபேமிலி கூட இவர் ஜீவிச்சாலும் நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் ஒரு அன்கண்டிஷனலாக இவருக்கு வேறு இங்கே கிட்டிட்டு இல்லை. இவர் ஃபேமிலி கூட இருந்தாலும் அங்கேருந்து ஒவ்வொரு டைமும் இவர் ஆக்சுவலி அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. அந்த பர்சன் கொடுத்த ஸ்நேகம் எப்படி, இவங்க கொடுத்த ஒரு ஸ்நேகம் எப்படி, அவங்க நம்மக்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்மளை ஸ்நேகிச்சாங்களே, அந்த ஃபேமிலி கூட இருந்துட்டு உங்களோட ஸ்நேகத்தை இந்த ஒரு பர்சன் நினச்சி பார்க்குறாங்க நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்போ இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ ஆக்சுவலி நான் என்னோடய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நேற்று வரைக்கும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்த பிறகு நான் ஸ்நேகம்னா என்னாலேயே ஸ்நேகிக்க முடியும் நான் படிச்சுட்டு உண்டு.
பட் நான் அந்த ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அந்த ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸ்க்கு எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நான் ஃபேமிலி இல்லைன்னா என்னோட நேம் இல்லைன்னா சொசைட்டி நேம் என்ன ஆகும், என்னோட ஸ்நேகத்தை நானே ஸ்பாயில் பண்ணுறேன், இல்லைங்க என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட எமோஷன்ஸ், என்னோட ஆசையை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது என்னதான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு நாள் ஜீவிக்கலாம், இல்லைங்க ஒரு வருஷம் ஜீவிக்கலாம், இல்லைங்க 2 வருஷம் ஜீவிக்கலாம், என்னால் இந்த ஒரு லோன்லினஸ், ஒரு ஒற்றைப்பட்டு இருக்கிற சுச்சுவேஷன் என்னால் ட்ராவல் பண்ண முடியலை. எனக்கு அது பெயினாக இருக்குது, எனக்கு ஹார்ட் பிரேக் பெயினாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, பட் நான் மட்டும் எத்தனை வருஷம் இந்த மாதிரி நான் ஒற்றைப்பட்டு நிற்பேன். எனக்கு அது முடியலை. என்னால் எனக்கு இந்த சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகணும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மட்டும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஆப்போசிட் இருக்கிற பர்சனும் பயங்கரமாக யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்களும் எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடக்கணும், இவங்களும் பயங்கர ப்ரேயர் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஒரு பர்சன் ஏன் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு அந்த ஒரு கான்ஃப்ளிக்டில் இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு அந்த ஒரு சீட்டிங் நீங்கள் பயங்கரமாக நீங்கள் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு நீங்கள் அழுதுட்டு இல்லைங்க நீங்கள் ஹர்ட் ஆகிட்டு இவருக்கு அது கன்ஃபார்மாக தெரியும். ஆக்சுவலாக அந்த லாஸ்ட்டில் நடந்த கான்ஃப்ளிக்டில் உங்களுக்குள்ள அந்தளவுக்கு ஒரு செப்பரேஷன் ஆகிட்டு அந்த ஒரு செப்பரேஷன் ஆளுக்கு உங்களை பயங்கரமாக சீட்டிங் பண்ணிட்டு ஆளுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் முகத்தில் வந்து நிற்க முடியலை. ஓகே, இல்லைங்க உங்கள் முகத்தை பார்க்குற சக்தி இல்லை நம்ம சொல்லலாம். இல்லைங்க எந்த மூஞ்ச வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்குற ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்குறதுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஆளுக்கு நிற்க முடியல. உங்ககிட்ட வந்து எந்த முகத்தை வச்சுட்டு நிற்கிறது, இல்லைன்னா என்ன வந்து பேசுறது. ஆக்சுவலி இவரை சீட்டிங் பண்ணிட்டு போகிறதுனால தான் இங்கே சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ஒரு சீட்டிங் அப்புறம் நீங்கள் டோட்லி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கணும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்தனால நிறைய லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணனால நீங்கள் இந்த ஒரு சீட்டிங்க்கு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இவருக்கு இன்னொரு விஷயம் சுச்சுவேஷன் என்னன்னா, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு ஏன்னா இவர் ஆக்சுவலி சில பர்சன் ரொம்ப லாயலான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு வாட்டி சீட்டிங் பண்ணிட்டு எப்படி ஆப்போசிட் பர்சன் முகத்தை போய் பார்க்குறது, இல்லைன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு முகத்தில் போய் நிற்கும் போது மறுபடியும் அதே ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு நம்ம மேலே வருமா, ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு ஸ்நேகம் கொடுப்பாங்களா, இந்த ஒரு டவுட்டு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது உங்களை பிடிக்காம அப்படிலாம் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு இல்லை. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு சக்தி இல்லை, இல்லைங்க உங்கள் கூட பேசுகிறதுக்கு சக்தி இல்லை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இன்னும் இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு பயமும் இவருக்கு உண்டு. நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காமல் நம்ம சைலண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிறனால ஒரு கட்டத்தில் ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயிடுமோ, இல்லைங்க இந்த ஒரு சைலண்ட் இவங்களுக்கு நம்ம ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். நாட்கள் போக போக ஆக்சுவலாக அவங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க, அவங்க சைடில் சேஞ்சஸ் தெரியுது, நம்மளும் இக்னோர் பண்ணிடுவாங்களோ, வேறு யாரோ சூஸ் பண்ணிடுவாங்களோ, அந்த ஒரு ஃபியர் உண்டு இருக்கு. டோட்லி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அவருக்கு ஃபியர். அதனால தான் இப்போதைக்கு அவர் உங்ககிட்ட வரலாம். இப்போதைக்கு அவருக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்து மறுபடியும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இவருக்கு சக்தி இல்லை. இவர் நீங்கள் ஒரு பக்கம் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் நிற்கிறீங்கன்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சனும் உங்களை விட மிச்சமாக அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 2 பேருமே ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தப்பறம் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்குள்ளே எமோஷனலி பேலன்ஸ் நீங்கள் வந்துட்டு இல்லைங்க மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் பேலன்ஸ் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். அப்படி பேலன்ஸ் ஆகணும்னா கரெக்டாக நீங்கள் பேலன்ஸில் வரணும், அப்போ தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அவுட்கம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஓகே, நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க. மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மேபி இந்த ஒரு பர்சன் நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு யூனிவர்ஸோட ஜட்ஜ்மெண்ட்டு. ஓகே, யூனிவர்ஸோட ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ரெடி ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இது வரைக்கும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா டோன்ட் வாரி, ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு டைரக்ட்லி யூனிவர்ஸ்க்கு கிடைக்கும். யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை புஷ் பண்ணுவாங்க, இந்த ஒரு பர்சனை போய் ஆக்ஷனுடன் புஷ் பண்ணுவாங்க. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் ஹீல் ஆகிட்டு இல்லை, ஆள் பார்ஷல் நடந்த அந்த கடைசியாக நடந்த அந்த உங்களை சீட்டிங் பண்ணிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நினச்சி நான் எப்படி பண்ணுவேன், எப்படி போவேன், போனால் ஸ்நேகம் மறுபடியும் கிடைக்குமா. ஸோ இந்த விஷயத்தை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆள் சைலண்டாக இருக்காங்க. பட் டோன்ட் வரி, நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆடு வந்துட்டு நீங்கள் யார் தெய்வத்தை மனதார நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அதே தெய்வத்தை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஹாப்பி கிடையாது. ஏன்னா இந்த ஒரு பர்சன் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் எதெல்லாம் இவர் உண்மை நினைச்சாரோ, எதெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் நிலைக்கும் நினைச்சாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள்
உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்களோட ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, இல்லைன்னா ஈகோ ஆட்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, எதெல்லாம் இவர் நிற்குன்னு நினச்சாரோ அதெல்லாம் இவரை விட்டு போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இல்லைங்க, அதெல்லாம் இவருக்கு லைஃப்பில் இம்பார்ட்டனே இல்லை நம்ம சொல்லலாம். அது இவருக்கு, அதாவது அவருக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட்டு வந்துட்டு இவருக்கு, இல்லைங்க, அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு. எதெல்லாம் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் நிற்குன்னு நினச்சோமோ அதெல்லாம் பொய்யா மாறிட்டு. நம்ம ஒவ்வொரு நாள் ஈகோ தான் இம்பார்ட்டன்ட், ஆட்டிடியூட் தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் நினச்சோன்னா இப்போ நமக்கு அதில் ஒன்றும் ஹாப்பி ஒன்றும் கிடையாது. டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு பர்சன். அது மேபி நீங்கள் பண்ணுற லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டோ டெக்னிக்கோ தெரியல. இந்த ஒரு பர்சனுக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஒரு பர்சனுக்கு அங்கே வேலை நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. நீங்கள் நம்ம கூட டிவைன் பவர் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், ஆக்ஷன் எடுப்பாங்க. மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் 7 days ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இவர் உங்களுக்கு இனி வரைக்கும் ஒரு டைமில் ஒரு கிளாரிட்டி கொடுப்பார். இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கல, ஒரு ஈக்குவல் கிவெண்டே கொடுக்கல அப்படின்னா இனி வரைக்கும் ஒரு டைம் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் மட்டும் தான் உண்டு. உங்களோட தாட்லேயும் இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இனி வரைக்கும் ஒரு டைமில் இவருக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. இந்த சுச்சுவேஷன் லைஃப்பில் நடந்துச்சு, இந்த சுச்சுவேஷன் நடந்தால் நான் ஒன்று விட்டு போனேன், பட் நீ இல்லாமல் என்னால் ட்ராவல் பண்ண முடியலை, எனக்கு லைஃப்பில் நீ வேணும், நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லைங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம் சொல்லிட்டு இனி வரக்கூடிய டைம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. ஓகே ஸோ டிட்டாச்மெண்ட் நிற்கிறீங்க, ஹெல்த்தி பவுண்டரி நீங்கள் செட் பண்ணிட்டு டிட்டாச்மெண்ட் நிற்கிறீங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்ஷன் இந்த ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா என்றைக்கு இந்த வைப்ரேஷன் நீங்கள் வர்றீங்களோ அன்றைக்கி உங்களுக்கான இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, இவர் ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டோன்னா இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவருக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா இங்கே சேஞ்ச் ஆகிட்டு. ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு பர்சன் இப்போ நீங்கள் இல்லை, நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு. ஸ்டார்டிங்கில் மேபி நீங்கள் ஸ்நேகம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சனை காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டு. ஓகே, பயங்கர ரூடாக மாறிட்டு. இந்த ஒரு பர்சனுக்கு இனி போயாச்சுன்னா நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க, அந்த ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு மனசிலாகிட்டு. ஓகே, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. அதுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆனதுக்கான ஒரு ரிசல்ட்டாக இது. நீங்கள் சேஞ்ச் ஆனதுனால இப்போ இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு சொல்லலாம், ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, ஆசை உண்டு, எல்லாம் உண்டு இவருக்கு இப்போ உங்கள் மேலே. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் மேபி இப்போ உங்களோட வேல்யூ பற்றி இவர் மனசிலாக்கிட்டு. ஸோ அதனால் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். அதான் இவரோட டிசைர் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். மறுபடியும் ஸ்டார்ட்லேயும் இந்த ஸ்நேகம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்நேகம் வேணும். அதுதான் இப்போ இவரோட டிசைர். பட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் ஆளுக்கு ஆக்சுவலி ஜட்ஜ்மெண்ட்காக நமக்கு வந்துருக்கு. ஜட்ஜ்மெண்ட்காக நமக்கு 2 times வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அந்த ஒரு பர்சன் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இது இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் சம்பஸ் பார்க்கலாம். 20 ஏஞ்சல் சம்பஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 20 தென் 444 இம்பார்ட்டன்ட். 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 11 இம்பார்ட்டன்ட். 11 பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, then 21 important, okay, then 16 important, then 14 important. Okay, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க லாஸ்ட்டு செப்பரேஷன் ஆன டேட்டோ இல்லைங்க இம்பார்ட்டன் ஒரு டேட்டோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.